அதெல்லாம் நடந்து போச்சு. எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து போச்சு. எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து போச்சு. கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஆண்டவருக்கு முன்னாடி நமக்கு என்ன பிரஸ்டீஜ் வேண்டி கிடக்கு? ஜீவனுள்ள தேவனுக்கு முன்னாடி என்ன பிரஸ்டீஜ் வேண்டி கிடக்கு? குப்பை. நடக்க கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நடந்துடுச்சு. ஆனா புறஜாதி மனுஷங்க அபிமலைக்கு அவன் அதை நிறைவேற விடல பாருங்க. ஆனா தேவனை அறிந்தவர்கள் எத்தனை அதிகம் அதை நிறைவேற விடாம பாதுகாக்கணும். கைகளை உயர்த்துங்க. உணர்வு உள்ளவங்க மட்டும். உணர்ச்சி வசப்படுறது வாழ்க்கைக்கு நல்லதில்லை. கண்ணை மூடுங்கம்மா. பாருங்க, ஒரு கூட்டத்துக்கு வந்தோம். ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போறது மட்டும் அல்ல வாழ்க்கை. என் வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நிறைவேறுச்சு. நிறைவேறக்கூடாதுன்னு ஆண்டவர் காமிச்சிருப்பார்ல, அதெல்லாம் நிறைவேறதுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். என் வாய, என் கைய, என் அவயவத்தை. ஆனா நிறைவேறக்கூடியதற்கு ஒரு சின்ன பிரயாசம் கூட நான் படல. எத்தனை பேரோடு இந்த வார்த்தை ஊழியம் செய்து திரும்பவும் சொல்றேன், நல்ல தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா அது நிறைவேறின மாதிரி இல்லை. நிறைவேறக்கூடாதவைகள். சௌந்தரியம் உள்ள வாலிபரும் கன்னியையும் சோர்ந்து போவார்கள். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. உன் வீட்டுல புலம்பலும் அழுகையும் சத்தமும் கேட்கும்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. தலைச்சன் பிள்ளைகளை கர்த்தர் சங்கரிப்பார்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. வாதையை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஆனா நல்ல தீர்க்க தரிசனம் ஒண்ணு நிறைவேறலையே. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீயாவது உன்னை குறித்து முன்னுண்டான அந்த நல்ல தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு போராட்டம் பண்ணு. நீயாவது அந்த தீர்க்க தரிசனத்தை பலிபீடத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு இணைந்து கொஞ்சம் கை உயர்த்துங்களேன். இந்த வருஷம் கூடுமான அளவுக்கு நல்ல காரியங்கள் நிறைவேற என்னையும் என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆனா நடக்கும். தேசத்தை குறித்துள்ள சில மதிப்புள்ள தீர்க்க தரிசனம் சிலர் மூலமாய் நிறைவேற போகிறது. இங்க இருக்கிற சிலர் மூலமாய் பலிக்க போகிறது. அது ஓர் தலை மேல, அது ஓர் சிரசு மேல. அது யாரு? அது யார்? அது யாரு மேல வரும்? புடரஹசி பரூஸ் லாம் பிரபா லாம் தரா. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி. சில வேள்வையால தீர்க்க தரிசனம், சில வேள்வையால வேள்வையால தீர்க்க தரிசனம். உச்சிதமான தீர்க்க தரிசனம், சின்னதல்ல, பெரிய தீர்க்க தரிசனம். பெரிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு சிலரை 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 அபிஷேகப்படுகிறார். அபிஷேகப்படுகிறார். அபிஷேகம். Fire! La ta la sha la brata la dia la paradia. சரீரத்தால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம். உடரஹசி. 2025 முடிவதற்கு முன்பதாக சில நல்ல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பயன்படுத்தினார் என்று சொல்லத்தக்க சிலருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஜீவ பலியால் ஒப்பு கொடுக்கப்படட்டும். இம்மாயிலும் நீரே, மறுமாயிலும் நீரே, இம்மாயிலும் நீரே, மறுமாயிலும்
இருந்து உங்க சத்தம் இன்னும் ஒரே ஒரு தடவை கை உயர்த்தி உண்மை அல்லாமல் உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்மை அல்லாமல் என் இயேசையா இயேசையா ஹல்லேலூயா என் இயேசையா சத்தமா ஹல்லேலூயா என் இயேசையா Hallelujah. Worship Him. Yes, Hallelujah. நல்ல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இந்த வருஷம் சபை விசுவாச குடும்பங்கள் முயற்சி எடுக்க போகிறதற்காக ஜெபத்திலே வேத வாசிப்பிலே விழித்திருப்பிலே எல்லாம் அர்ப்பணிப்பிலே பரிசுத்தத்திலே விட்டு கொடுத்தல் கை தட்டி உன்னிலிருந்து தோன்றுகிறவர்கள் பாழாய் போனதை எடுப்பித்து கட்டுவார்கள். உன் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இப்படிப்பட்ட நல்ல தீர்க்க தரிசனங்கள் உன் சந்ததியில நிறைவேறட்டும். ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போன்ற தீர்க்க தரிசனங்கள் உன்னிலே நிறைவேறட்டும். யவீருவின் தீர்க்க தரிசனங்கள் உன்னில் நிறைவேறட்டும். யாபேசி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதாக. பிதாவே, நல்ல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜனமும் முடியாது, அடியனுடைய வார்த்தை முடியாது, சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா ஈரே ஜெப ஐக்கியத்திற்காக, அலெக்ஸ் பாஸ்டருக்காக, சகோதரி பிள்ளைகள் ஊழியத்தில் வெளியரங்கமாய் மறைமுகமாய் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, மேடையில் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருக்காக, அருளனனுக்காக, தேவ ஊழியர்கள் எல்லாருக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் அந்த பாரத்தை உணர்றீங்க? ஜெபிச்சது சரிதானா? எது நிறைவேறக்கூடாதோ அதற்கு முயற்சி எடுக்கிறோம். சாதாரண முயற்சி இல்லை. வாய கைய அவயவத்தெல்லாம் கொடுத்து அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முயற்சி எடுத்து மறுதளிக்கிறான். ஆனா ஆண்டவருடைய துக்கம் எல்லாம் நல்ல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கலதான். நல்ல இந்த வருஷம் ஆகிலும் தேசத்தை பற்றி சொல்ல மோசமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அது நிறைவேறக்கூடாதுன்னா அதுக்கு நாம முயற்சி எடுக்கக்கூடாது. பாவம் பெருகும் போது அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். கீழ்ப்படியாமைகள் நிறைவேறும் போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஜெப குறைவு வரும்போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நான் இதை ஜெபிக்கும் போது நான் உணர்ந்தேன், என் வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதுன்னு ஆண்டவர் காமிச்ச எத்தனையோ விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் முயற்சி எடுத்தேன். ஒரு தடவெல்லாம் என் கார் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சிக்னல்ல ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சொப்பனம். அது நிறைவேறக்கூடியதா? பேசுங்க. அது நிறைவேறக்கூடியதா?
ஆனா அது நிறைவேறதுக்கு அடுத்த நாளே முயற்சி எடுத்தேன், வேகமா கார் ஓட்டி. புரியல? நன்றி நன்றி. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடாது, அதுக்கு தான் அதை காட்டுறார். ஆனா அது நிறைவேறதுக்கு வேகமா வண்டியை ஓட்டி அதை நிறைவேற்றினேன். பாருங்க, இதான் உலகம். அப்புறம் நைட்டு வந்துட்டு ரொம்ப துக்கம், இப்படி கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டே. இன்சூரன்ஸ் இருக்கு, கிளைம் பண்ணிடலாம், பைசா செலவில்லை. ஆனாலும் ஆக்சிடென்ட் ஆயிட்டே. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆமா நீ நல்ல முயற்சி எடுத்தல்ல, அதை பார்த்த பிறவாவது நீ நல்லவன் பெரியவனா இருந்திருந்தா அந்த சொப்பனம் கிடைச்ச பிறகு நீ என்ன செய்திருக்கணும்? அது நிறைவேறாததுக்கு நீ காரை விட்டுட்டு பஸ்ல போயிருந்திருக்கணும். சரி, அப்படி இல்ல, கார்ல தான் நான் போவேன்னா அடக்க ஒடுக்கமா ஓட்டியிருக்கணும். இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். இன்னும் சொல்லிடுறேன், வீட்டுல சண்டை நடக்கிற மாதிரி சொப்பனை வரும். உங்களுக்கு வராது, எனக்கு மட்டும்தான். இந்திய தொலைக்காட்சிகள்ல எனக்கு மட்டும்தான் வரும், அவங்க யாருக்கும் வராது. வரும். கணவர் கூட சண்டை போடுற மாதிரி, மாமியார் கூட சண்டை போடுற மாதிரி, வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி, துணியெல்லாம் பேக் பண்ற மாதிரி எல்லாம் வரும். இன்னும் சொல்றேன், மோதிரம் கலந்து போற மாதிரி, செயின் கட்டாகிற மாதிரி, வஸ்திரம் கரையாகிற மாதிரி வரும். வந்த பிறகும் இந்த வாய் சும்மா இருக்காது. வந்த பிறகும் சும்மா. என் மனைவிக்கு ஒரு சொப்பனம் கிடைச்சிருக்கு. ஒரு பாட்டில்ல, ஒரு கண்ணாடி பாட்டில்ல பெட்ரோல் ஃபுல்லா, அந்த பெட்ரோலுக்குள்ள ஒரு துணி. வர்றவங்க வருவாங்கம்மா, கொஞ்சம் கவனிங்க, வர்றவங்க கண்டிப்பா இங்கே தான் வருவாங்க. துணியை உள்ள வச்சு அதுல யாரோ நெருப்பை கொளுத்தி விடுறாங்க, அதை யாரோ வீட்டுக்குள்ள தூக்கி போடுறாங்க. அப்படி சொப்பனம் பார்க்கிறா. இவ அதை எடுத்து வீட்டுக்கு வெளியில தூக்கி போடுற மாதிரி ஒரு சொப்பனம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, வேற ஒண்ணும் இல்லப்பா, நெருப்புன்னா நாவு, நெருப்புன்னா நாக்கு. யாரு நாக்கையோ சத்துரு பயன்படுத்தி வீட்டை கொளுத்த போறான், அது உன் நாக்கா இராதபடிக்கு நீ என்ன செய்யணும்? அதை தூக்கி வெளியே போட்டு, சில விஷயத்த மனசுல வச்சிருக்காதுன்னு சொன்னேன். நல்லா தான் கேட்டா. நான் என் குடும்பத்தை தான் சொல்றேன், உங்களை சொன்னாதானே உங்களுக்கு கோவம் வரும். நல்லா தான் கேட்டா. டைரியில எல்லாம் கூட எழுதுனா, பாட்டிலு, பெட்ரோலு, ஆமா, நெருப்புன்னா நாவு, ஆமா, அது வீட்டை கொளுத்தும், நான் கவனமா இருக்கும்படி ஆண்டவர் என்னை எச்சரித்திருக்கிறான்னு எழுதுனா. ஆனா சூழ்நிலை வந்த உடனே நாக்கு விட்டதில்ல, கொஞ்சம் ஒரு பகுதி சேதாரம் ஆயிட்டு. சொல்றேன், இது எங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், எங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அதுக்கு பிறகு ராத்திரி உட்கார்ந்து அவ தீ கொளுத்த, அந்த தீ என் மேல விழ, அப்புறம் நான் கொளுத்த, எங்க அப்பா கொளுத்த, எங்க அம்மா கொளுத்த, எல்லாரும் கொளுத்தி பட்டணமே தீ பிடிச்சி எரியுது. ராத்திரி யாரும் சாப்பிடல. அப்புறம் ராத்திரி ரட்சிக்கப்பட்டவங்க தானே மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தானே அழணும். ரட்சிக்கப்படாத கணவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ரட்சிக்கப்பட்ட மனைவி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நைட்டு உட்கார்ந்து அழுகிறோம். என்ன அழுகிறோம்? ஆண்டவரே இப்படி ஆயிற்று. அப்போ ஆண்டவர் சொன்னது அதான், இது நிறைவேறதுக்கு நீங்க குடும்பமா முயற்சி எடுத்திருக்கீங்க. கேக்குதா? ஆமா, தான் சொல்றேன், இது எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் நடக்கும். ஆமா, அதனால வேண்டாத தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு நாம தனி மனிதனாய், குடும்பமாய், சபையாய் எடுக்கிற முயற்சிய நல்ல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற நாம எடுக்கணும். இதை இவ்வளவு டைம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. இனிமேலாகிலும் நடக்கக்கூடாத தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு நாம் முயற்சி எடுத்து விடக்கூடாது. கையை உயர்த்துங்க. அதுக்கு உங்க நாவை கொடுக்காதீங்க, உங்க கண்ணை கொடுக்காதீங்க,
உங்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் இப்ப தெரியாது. பேதுரு பின்பு அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அழுதான்னு போட்டிருக்கு. நடந்த பிறகு அதை நினைச்சு அழுகிறத விட நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைவேறாதபடி காத்துக்கொள்ளுங்கள். கை உயர்த்துங்க. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த வருஷம் சில நல்ல தீர்க்க தரிசனங்கள் இங்க இருக்கிற சிலர் மூலமாய் நிறைவேற போகிறது. கைத்தட்டு, நல்ல கைத்தட்டி. என் எல்லாமே ஐயா நீர் தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. வாசிக்கலாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். சேர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையும். இவ்வளவு சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, தேவனே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். God who produce. தேவனே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் உண்டாக்காவிட்டால் வானமும் இல்லை பூமியும் இல்லை. தேவன் உண்டாக்குகிறவர். கொஞ்சம் கவனமா கேளுங்க. தேவன் உண்டாக்குகிறவர். தேவன் உண்டாக்கினதினால் தான் வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், அப்படியே வெளிச்சம் உண்டாயிற்று. பின்பு தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார், ஆகாய விரிவு உண்டாயிற்று. சமுத்திரத்தையும் பூமியையும் வெவ்வேறாக பிரித்தார். இதோ பூமியிலே அதன் கொடிகள் கனிகள் செடிகள் மரங்கள் உண்டாக கடவதென்றார், உண்டாயிற்று. அதோடு முடிந்து விடவில்லை. பகலை ஆள ஒரு சுடரையும் இரவை ஆள வேறு ஒரு சுடரையும் இதோ சிறு சிறு சிற்றுடர்களையும் அவர் உண்டாக்கினார். கடல்வாழ் ஜந்துக்களை அவர் உண்டாக்கினார். ஆகாயத்து பறவைகளை உண்டாக்கினார். காட்டு மிருகங்களை உண்டாக்கினார். நாட்டு மிருகங்களை உண்டாக்கினார். ஏன், மனிதனை கூட அவர் உண்டாக்கினார். இதெல்லாம் தேவன் உண்டாக்கினது. தேவன் உண்டாக்காவிட்டால் பறவைகள் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் வெளிச்சம் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் சூரியன் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் சந்திரன் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் நட்சத்திரம் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் நாம் சாப்பிடக்கூடிய மீன் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் கனவா இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் நண்டு இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் பிரான்ஸ் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் நெத்திலி மீன் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் சாள மீன் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் வஞ்சர மீன் இல்லை. எப்போ நீங்க உற்சாகம் ஆவீங்க? தேவன் உண்டாக்காவிட்டால் இது ஒன்றும் உண்டாகவில்லை. மனிதனையே தேவன் உண்டாக்காவிட்டால் மனிதன் உண்டாகிருக்க முடியாது. அப்போ தேவனே உண்டாக்குகிறவர். இன்னைக்கு காலையில நான் தேவ சமூகத்தில் ஆயத்தப்படும் போது ஆவியானவர் என்னை பலமாய் நகர்த்தின ஒரு விஷயம், தேவன் உண்டாக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. தேவன் உண்டாக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் உண்டாக முடியாது. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். தேவனே உண்டாக்குகிறவர். சத்தமா சொல்லுங்க, தேவனே உண்டாக்குகிறவர். 2025வது வருஷம் இதுவரையிலும் உங்கள் எல்லையில் வனாந்தரமாய் இருக்கிற சில வாழ்க்கையில் தேவன் சில புதியவைகளை உண்டாக்க போகிறார். இந்த வருஷம் புதியவைகள் சிருஷ்டிக்கப்பட போகிறது. இதுவரையிலும் இல்லாத விஷயங்களை தேவன் உண்டாக்க போகிறார். இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில இல்லாத சமாதானங்கள், இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில இல்லாத புதிய வரவுகள் உண்டாக்கப்பட போகிறது. புதிய நன்மைகள் உண்டாக்கப்பட போகிறது. புதிய திட்டங்கள் உண்டாக்கப்பட போகிறது. புதிய தரிசனங்கள் உண்டாக்கப்பட போகிறது. தேவனே, போதும் கீபோர்ட் வேணாம். தேங்க்யூ தேங்க்யூ. தேவனே உண்டாக்குகிறவர். சத்தமா சொல்லுங்க. தேவன் உண்டாக்காவிட்டால்
அது உண்டாகாது. ரைட். ஆண்டவரே உண்டாக்குகிறவர். தேவன் உண்டாக்காவிட்டால் எல்லாரும் சபையில இருந்தாலும் தேவன் ஒரு நபருக்குள்ளே பாட்டு பாடுகிற விருப்பத்தை உண்டாக்குகிறபடினால்தான் அவர்கள் மட்டும் பாட்டு பாடுகிறார்கள். எல்லாருக்கும் ஜெபிக்க வாயிருந்தும் சிலருக்குள்ளே தேவன் ஜெபிக்கக்கூடிய விருப்பங்களை உண்டாக்குகிறார். சிலருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை உண்டாக்குகிறார். எல்லாருக்கும் எல்லாம் இருந்தும் தேவன் உண்டாக்காவிட்டால் இந்த கை பணிவிடை செய்யாது, இந்த வாய் துதிக்காது, இந்த கண் அழாது, இந்த கால் முழங்கால் படியிடாது. இதையெல்லாம் தேவன் நமக்குள் உண்டாக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-16 வரையிலும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா பிரதானமாய் ஒரு 10 காரியம் போடப்பட்டிருக்கிறது. எல்லாவித ஆறுதலும், தேறுதலும், ஐக்கியமும், ஏக சிந்தையும், ஏக அன்பும், ஏக ஐக்கியமும், நம்மை விட மற்றவர்களை கனத்துக்குரியவர்களாய் எண்ணுதல், அடுத்து அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குதல், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சிந்தை, அடுத்து இயேசு தம்மைத்தாம் வெறுத்து மனுஷ ரூபம் எடுத்து அந்த மனுஷ சாயலானார் என்பதையும், முறுமுறுப்பில்லாமல் தர்க்கம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த இருதயத்தை, இதையெல்லாம் பவுல் சொல்லிட்டு சொல்றாரு, இதையெல்லாம் தேவனே உங்களுக்குள்ள உண்டாக்க முடியும். ஆறுதலை தேவனே நமக்குள்ளே உண்டாக்க முடியும். தேறுதலை தேவனே உண்டாக்க முடியும். ஐக்கியத்தை தேவனே தேவன் உண்டாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று உண்டாகாது. தேவன் உண்டாக்கணும். நம்ம ரொம்ப நேரம் இருக்க போறது இல்லை. தேவன் உண்டாக்கணும். இந்த நான் இப்படி பேசும்போது கொஞ்ச நேரம் அங்க, கொஞ்ச நேரம் இங்க, கொஞ்ச நேரம் என்ன, அப்படி பார்க்கிற வேலைகள் வேண்டாம். கொஞ்சம் கவனிச்சா ஒழுங்கா கவனிக்கணும். தேவனே உண்டாக்குகிற, வாய் திறந்து சொல்லலாமே, தேவனே உண்டாக்குகிறவர். உயிர் இல்லைங்க, உயிர் இல்லை, பலன் இல்லை. தேவனே உண்டாக்குகிறவர். வாழ்நாள் எல்லாம் போராடி பார்த்தாச்சு, நம்மளால எதையும் உண்டாக்க முடியலன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கத்துனதும் குடல் வலிச்சதும் தான் மிச்சமே தவிர நம்மளால ஒன்றும் நடக்காது. யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுக்கு மரியாள் என்கிற ஸ்திரீயை விவாகத்துக்கு நியமித்தார்கள். ஆனால் கல்யாணத்துக்கு முன்பதாகவே அவள் கர்ப்பவதி ஆனாள். இது நமக்கு தெரியும். சிலருக்கெல்லாம் என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டாலே அவங்க கிட்ட மட்டும்தான் ஃபோன் பேசணும். தெரியல, அது ராங் நம்பர், விட்டுருங்க. என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அந்த பையன் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணும்போது ஃபோன் என்கேஜ்டுன்னு வந்துச்சுன்னா சண்டை வந்துடும். ஆமாம், இதுவும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆமாம், நீங்கள் இப்போ கூட்டம் முடிஞ்சோடனே ஏணி வச்சு பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்கேஜ்மெண்ட் முடித்தோடனே மோதிரம் போடுறாங்களோ இல்லையோ ஃபோன் நம்பர் வாங்கிடுவாங்க. ஆமாம், அப்புறம் இவருக்கு தோணும் போதெல்லாம் ஃபோன் பண்ணுவார். அந்த பிள்ளை தெரியாதனமாக அவன் தம்பிக்கு கூட பேசிடக்கூடாது. கஸ்டமர் கேரில் வந்த காலை கூட எடுத்துடக்கூடாது. நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற வாடிக்கையாளரன் வேறொருவருடன் பேசி கொண்டிருக்கிறாருங்கிறது அவருக்கு அது தப்பாவே தெரியுது. அந்த வார்த்தையே தப்பா இருக்கு. அந்த வார்த்தையை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க கஸ்டமர் கேர்ல. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என், அது அவருக்கு எப்படி கேட்டிருக்கோம்னா, உனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்க. அது அது அந்த அக்கா பேசும்போது இன்னும் சூடு ஏறுது. அது ஒரு மாதிரி முன்னாடி எல்லாம் கீங் கீன்னு தான் சத்தம் வரும். இப்ப தெரியல, 2K கிட்ஸுக்கு தெரியாது. அந்த 80-90 வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். போனு வேற ஒரு ஆளு பேசிட்டு இருந்தாங்கன்னா கீங் கீங்னு சவுண்டு வரும். இப்போ அதுக்குன்னு ஒரு தீய பணம் கொடுத்து பேச வச்சிருக்காங்க. அவ பேசுறது இன்னும் கோவம் வருது. அவ பேசுறதுல தான் கோவம் வருது நிறைய பேருக்கு. புரியல உங்களுக்கு?
அவங்க யார்கிட்ட பேசுனாங்கன்னு கோவம் இல்லை, இவன் இடையில பேசுறான். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஒருவர் யார்? அப்ப அந்த ஒருவர் என்னை விட அந்த அவ பேசுறது தான் இவளுக்கு, வேலைக்காரி பேசுனது தானே பேதுருவை மறுதலிக்க வச்சது. நீங்க வீட்டுல போய் லெட்டர் போட்டு கூட பதில் சொல்லலாம். வேலைக்காரி பேசுனதுனால தானே அவர் மறுதலிச்சார். அந்த டெலிபோன்ல இடையில வருது பாருங்களேன், the number you have driving is out of network coverage. அப்படி அந்த பேஜ். அப்போ ஒரு என்கேஜ்டு வந்தா கூட கல்யாணம் ஆன பிறகுமே நிறைய குடும்பத்துல சண்டை வருது. ஆமா, அதுவும் இங்க இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்துல தான். ஆமா, அப்போ கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே தனக்கு நிச்சயிக்கப்பட்டவள் கர்ப்பவதியா இருக்கிறான். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சாமானியமாய் ஒரு மனிதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாததனுடைய விபரீதம் தான் அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று நைட் எல்லாம் பிளான் பண்ணி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறான். சரிதானா? ரொம்ப யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆமா, சரிதான். யோசித்துக்கொண்டு அவளை எப்படி ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தூதன் புறப்பட்டு வந்து, யோசேப்பே, நீ மரியாளை சேர்த்துக் கொள்வதற்கு ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினுடைய வித்து. நல்ல கவனிங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரே ஒரு விஷயத்தை நமக்குள்ள உண்டாக்கணும், இல்லைன்னா அதை நம்மளால செய்ய முடியாது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த மரியாளை பிள்ளை பெற்றெடுக்கிற வரைக்கும், பிள்ளை பிறந்து அந்த குடிமதிப்பு எழுத போறதுக்கு முன்பதாகவும் சரி, அந்த பிள்ளை ஏரோது கைகளுக்கு தப்புவிக்கப்பட்டு அந்த பிள்ளை வளர்கிற வரைக்கும் யோசேப்பு முறுமுறுப்பில்லாமல் மரியாளையும் இயேசுவையும் பராமரித்தது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதை சாமானிய ஒரு மனுஷனால செய்யவே முடியாது. யோசேப்பு கிட்ட கேட்போமே, இந்த சகிப்புத்தன்மை உனக்குள்ள எப்படி வந்ததுன்னு கேட்டா, கர்த்தர் எனக்குள்ள அதை உண்டாக்கினார். தேங்க்யூ. கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை உண்டாக்கினால் எப்படிப்பட்ட குடும்பத்தையும் அனுசரித்து உங்களால் வாழ முடியும். அதற்கு சாட்சி யோசேப்பே இப்படிப்பட்ட ஒரு நபரோடு அட்ஜஸ்ட் பண்ணி சகித்து வாழும். எத்தனை பேர் யோசேப்பை கேவலமா பேசியிருப்பாங்க? எத்தனை பேர் யோசேப்பை கேவலமா பேசியிருப்பாங்க? யோசேப்புக்கு மட்டும் தெரிந்த உண்மை இது. மரியாளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த வித்துன்னு யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும், மரியாளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் அவ்வளவு விமர்சனங்களும் அவ்வளவு அவமானங்களின் நடுவிலும் யோசேப்பு மரியாளை தள்ளிவிடவில்லை, மரியாளை சுமந்தான். ஏன்? கர்த்தர் ஒரு மனிதனுக்குள் சகிப்புத்தன்மையையும் விட்டு கொடுக்கிற சுபாவத்தையும் உண்டாக்குவாரானால் அவனால் அது உண்டாக முடியும். வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றவங்க வர வேண்டான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை நான் சொல்லக்கூடாது, அதனால எனக்கு வருது. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தம்மா கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அந்த விருப்பத்தை தேவனே உண்டாக்க வேண்டும். பரிசுத்தமாய், பேனாவை கடிக்காதீங்க தங்கச்சி, ஒழுங்கா கவனிங்க. ஒரு 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 பரிசுத்தமாய் வாழ வேண்டியது நம்முடைய விருப்பம் அல்ல, தேவன் அந்த விருப்பத்தை நமக்குள்ளே உண்டாக்க வேண்டும். ஒரு மனிதனும் தானாக பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஒரு மனிதனும் தானாய் ஜெபிக்க முடியாது. ஒரு மனிதனும் தானாய் மனத்தாழ்மை உடையவனாய் வாழ முடியாது. ஒரு மனிதனும் தானாய் விட்டுக் கொடுக்க முடியாது. ஒரு மனிதனும் தானாய் இரக்கம் பாராட்ட முடியாது. ஒரு மனிதனும் அன்பு கூற முடியாது. அதைத்தான் ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அன்பு நம்மிலிருந்து உற்பத்தி ஆகிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு வரம். இன்னைக்கு இந்த காலை உபவாச ஜெபத்தில், இந்த 2025 வருஷத்தினுடைய முதல் உபவாச கூட்டத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்குள்ளே விட்டு கொடுக்கிற ஒரு விருப்பத்தை உண்டாக்குவாரானால் அசாதாரணமான விதத்தில் நீங்கள் இந்த வருஷம் விட்டு கொடுப்பீர்கள். நீங்கள் இந்த வருஷம் விமர்சனங்களை சந்திக்க ஆயத்தப்படுவீர்கள். பரிசுத்தமாய் வாழ ஒரு விருப்பத்தை உண்டாக்குவாரானால் அந்த போத்திபாருடைய மனைவியினுடைய வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு உங்களால் ஓட முடியும். கர்த்தர் இன்னைக்கு பகல் சிலருக்குள்ளே அப்படிப்பட்ட அமானுஷிக விருப்பங்களை உண்டாக்கட்டும். கொஞ்ச நேரம் மட்டும் கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போறோம். அப்ப தேவன் தான் நமக்குள்ள இதெல்லாம் உண்டாக்கணும். நீங்களா நினைச்சு உங்க கணவனை மன்னிக்க முடியாது.
அந்த ஆள் எனக்கு செய்த துரோகத்தை என்னால் எப்படி மன்னிக்க முடியும்? வாழ்நாளெல்லாம் மன்னிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்கி நீ மன்னிக்க முடியும்னு சொன்னா உங்களால் மன்னிக்க முடியும். இது நம்மளால முடியாது. அப்படி சுயமாய் முயற்சி எடுத்தவர்கள் தோற்று போன சரித்திரம் அநேகம். எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் தான். அதனாலதான் சிலர் சொல்லுவாங்க, நானும் எவ்வளவுதான் பொறுக்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டதில்லை. நானும் எவ்வளவுதான் பொறுத்து போக. அப்போ அதுக்கு மேல பொறுக்க முடியலன்னா அது மாம்சத்துல நீங்க எடுத்த முயற்சி. அதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல. நானும் பொறுத்து பார்த்தேன். பேசிக்கிட்டே இருக்காரு. நானும் பொறுத்து பார்த்தேன். எங்க அம்மா அப்பாவை கண்டமே நீங்க திட்டுறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் அவரு. அதுவும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அவ்வளவு தூரம் நான் பொறுத்தேன். அதுக்கு பிறகு பொறுக்க முடியல. என்ன செய்த? அடிச்சுட்டேன். அப்புறம் என்ன செய்த? சண்டை போட்டுட்டேன். அப்புறம் என்ன செய்துட்டேன்? பேசிட்டேன். அப்போ இது 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 உங்களுடைய முயற்சி. ஆனா யோசேப்பு இப்படி சொல்லலைங்க. நான் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணேன் மரியாதை. அது வரைக்கும் குடிமதிப்பு எழுத இடம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலையப்பா, அவ இந்த வயிற்றுல 6 மாசம்னு சொல்றாங்களே, உனக்கு வெக்கம் இல்லையா வெக்கம் கட்டவனே அப்படின்னு சொன்ன உடனே நான் பொறுக்க முடியாம அவளை தள்ளி விட்டுட்டேன். அப்படி போட்டிருக்கா இல்ல? இயேசு பிறந்த பிறகு எல்லாரும் பிள்ளைய பார்க்க வந்தாங்க. எல்லாம் ஓஞ்சாடு ஒன்றும் இல்லையா அவர்கிட்ட? யோசேப்பு ஜாட இயேசுகிட்ட இருந்துச்சா? பிள்ளை பிறந்த உடனே எதை பார்க்காங்களோ இல்லையோ காதை பார்ப்பாங்க. ஏன்னா பிள்ளை தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால எல்லா பிள்ளையும் கலரா தான் பிறக்கு. பிள்ளை தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால கலரா தான் பிறந்த உடனே எல்லா பிள்ளையும் கலரா தான் பிறக்கும். அதனால இந்த விவரம் தெரிஞ்ச ஆட்கள், அதுவும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை உங்களை சொல்லலை. அவங்க வந்த உடனே காதை தான் பார்ப்பாங்க. இந்த காது என்ன கலரோ அதுதான் தலைவர் கலர். அப்படிதான் என் பிள்ளையும் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. இவன் கருப்பு, இந்த பையன் மூஞ்ச பார்த்து நம்பாதீங்க, இவன் அப்பங்கலரு அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு சிரிப்பு வராது என்ன? இவன் அப்பங்கலரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இயேசு பிறந்த போது கண்டிப்பா உறவின் முறையார் பார்த்திருப்பாங்களா இல்லையா? யோசிப்பு ஜாட ஒண்ணும் இல்லையே. சத்தியமா இது உனக்கு பிறந்த பிள்ளை இல்ல. அப்பவாது தம் பொறுமை இழந்தானா? இழக்கல்ல. அப்போவும் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போனான். நான் கேட்கிறேன், யோசேப்பே, ஒரு எல்லையிலேயாவது மரியாளையும் இயேசுவையும் உனக்கு வெறுக்க தோணலையா? அவன் சொல்றா, இதை உண்டாக்கினவர் தேவனானபடியா சாகர வரைக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் உண்டாக்கினதானால் இடையிலே போகாது. கடைசி வரைக்கும் அந்த பொறுமை, கடைசி வரைக்கும் அந்த சுபாவம், கடைசி வரைக்கும் அந்த இரக்கம். நான் பகுத்து தான் சொல்றேன். கடைசி வரைக்கும் அந்த வல்லமை, கடைசி வரைக்கும் அந்த விட்டு கொடுத்தல், கடைசி வரைக்கும் அந்த அர்ப்பணிப்பு, கடைசி வரைக்கும் அந்த பரிசுத்தம், கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பு, கடைசி வரைக்கும் அந்த அழைப்பு உங்களை விட்டு போகாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அடிப்படையா நமக்குள்ள இந்த விருப்பத்தை யார் உண்டாக்கணும் சொல்லுங்க? எல்லாரும் பேசுங்க. யார் உண்டாக்கணும்? தேவன் உண்டாக்கினாதான் கடைசி வரைக்கும் அந்த அழைப்பு நிற்கும். தேவன் உண்டாக்கினாதான் அந்த 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 ரட்சிப்பு நிற்கும். தேவன் உண்டாக்கினாதான் அந்த சுபாவம் நிற்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மறுதலிக்க நேரிடும், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பின்வாங்கி போக நேரிடும். அப்ப இன்னைக்கு பகல் நம்முடைய கமிஷன் என்ன? நம்முடைய அசைன்மெண்ட் என்ன? தேவனே, என் குடும்பத்தில் எதையாவது உண்டாக்கணும். தேவனே, என் கணவருக்குள்ள அந்த சமாதானத்தை உண்டாக்கணும். தேவனே, அந்த சந்தேக எண்ணத்தை மாற்றணும். தேவனே, அந்த விட்டு கொடுத்தலை எனக்குள்ள உண்டாக்க வேண்டும். Unless God produce, தேவன் உண்டாக்காவிட்டால்
அது எங்கிருந்தும் உண்டாக முடியாது. ஒரு இடத்துல பிலாத்து கேட்கிறான் இயேசு கிட்ட, உன்னை விடுதலையாக்கவும் உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதான்னு இயேசுட்ட கேட்டபோது இயேசு சிரிச்சிட்டு சொல்றார், பரத்திலிருந்து ஒன்று உனக்கு அருளப்படாவிட்டால் இந்த பூமியிலே ஒரு அதிகாரமும் உனக்கு இல்லை. என்ன சொல்றாரு? தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே உன்னை உண்டாக்காவிட்டால் அது எங்கிருந்தும் கிடைக்காது. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கு காலை வேளையிலே ஜெபத்தோடு காத்திருப்போம். தேவன் சிலருக்குள்ளே அசாதாரணமான விஷயங்களை உண்டாக்க போகிறார். தேவன் சிலருக்குள்ளே அசாதாரணமான காரியங்களை உண்டாக்க போகிறார். அதை ஒரு மனுஷனும் எடுத்து போட முடியாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்களேன். நான் பேசுறது வாழ்க்கை பாடம். தேவன் உண்டாக்கணும். Unless God produce. எங்களுக்குள்ளே தேவன் தந்த அழைப்பு, எங்களுக்குள்ளே தேவன் தந்த ஆத்தும பாரம் கீபோர்டு இல்லைனாலும் வரும், மைக் இல்லைனாலும் வரும், கூட்டம் இல்லைனாலும் வரும். ஏன்னா இது தேவன் உண்டாக்கினது. சீசனுக்கு வந்துட்டு போற ஆவி இல்லை, இது தேவன் உண்டாக்கினது. நம்ம கற்றுக்கொள்ளுவோம். லூக்கா 2:27 வசனம். வேகமாய் ஜெபத்தோடு லூக்கா 2:27 அவன் ஆவியின் ஏவுதலினால். அப்போ கர்த்தர் ஏவனாதான் ஆலயத்துக்கு கூட வர முடியும். ஹலோ, கர்த்தர் ஏவனாதான் ஆலயத்துக்கு கூட வர முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு வர்றோம்னு. தேவனே அந்த விருப்பத்தை உண்டா. இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் இந்த உபவாச கூட்டத்துக்கு வரல, எத்தனை பேர் வர முடியல, சும்மா இருந்துட்டோம், எத்தனை பேர் வந்திருக்கிறோம். தேவன் அவர்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கினார். 11 மணிக்கு மேல குளிச்சு கிளம்புன எத்தனை பேர் இங்க இருக்கீங்க எனக்கு தெரியும். வரக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டோம். 11:15 மேல சடச்சடன்னு துணியை மாத்திட்டு வந்தது எத்தனை பேருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களை வீட்டில் இருக்க விடல ஒருவர். சிரிக்கப்படாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சிலரு காலையில 6 மணிக்கு எழும்பிட்டோம், இந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒன்றும் தோணல, ஒன்றும் தோணல. உபவாச கூட்டத்துக்கு போனோன்னோ ஜபம் பண்ணணுன்னோ பக்கத்திலேயே பைபிள் இருக்கு, ஆனால் அந்த பைபிளை திறக்கணுன்னோ ஜபிக்கணுன்னோ தோணல. அவங்களுக்கு தோணாத போது சிமியோனுக்கு மட்டும் தோணுது தேவாலயத்துக்கு போனோன்னு. ஏன்னா கர்த்தர் அவனுக்குள்ள அப்படி ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். கவனிங்க, பை த ப்ராம்ப்டிங் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியானவருடைய ஏவுதலினால் அல்லது ஆவியானவருடைய நடத்துதலினால், ஆவியானவர் கொடுக்கிற விருப்பம் தான் ஒரு மனிதனை ஆலயத்திற்கு கொண்டு வந்தது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஆலயங்கள் இல்லை, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் ஆலயங்கள். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பலியிடுவதற்கான பலிபிடங்கள், ஆசரிப்பு கூடாரங்களை போன்ற மாதிரி சினகாக் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இருக்கிற மாதிரி இப்படி பிளாஸ்டிக் சேர் போட்டுட்டு இப்படி பிரசங்கியார்கள், இப்படி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இப்படி நின்று கர்த்தருக்கு பலி செலுத்துவார்கள். ஜனங்கள் வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். அது சகரியாவின் நாட்கள் வரைக்கும் நிலுவையில் இருந்தது நமக்கு தெரியும். சகரியா ஆலயத்துக்குள்ள போய் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ண போன இடத்துல தான் அந்த ஊமையை நாம் மாறினா. வெளியில வந்த போது ஜனங்கள்கிட்ட பேச முடியாமல் போனான். சிலருக்கு அப்படியாக மயக்கம் வருகிறது. ஆமா, கொஞ்ச நேரத்தில் ஞானேஷ் அங்கே வருவான். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை உயர்த்தி சொல்லு, நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படிங்கிறதுக்குள்ள அங்க வந்துருவேன். நல்ல கவனிங்க, கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அப்போ அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஆலயத்துக்கு போகிற வழக்கங்கள் அன்றைக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சிமியோன் ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவாலயத்திற்கு வந்திருந்தான். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எதுவும் சாதாரணமாய் நடப்பதில்லை. தேவன் ஒன்றை நமக்குள் உண்டாக்கினால் மாத்திரமே, தேவன் நமக்குள்ளே உண்டாக்கினால் மாத்திரமே, தேவன் நமக்குள்ளே உண்டாக்கினால் மாத்திரமே, தேவன் நமக்குள்ளே உண்டாக்கினால் மாத்திரமே. இவ்வளவு சத்தத்துக்கு நடுவுலையும் காலையில 10 மணியிலிருந்து சிலர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டாக்கலன்னா உட்கார முடியாது. நீங்க வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் ஒரு சேர்ல உட்காராத அம்மா கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அலைஞ்சி நிற்கிறவங்க ஒரே இடத்துல இவ்வளவு நேரம் உட்காருவதற்கு யார் உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கினார்? ஜஸ்ட் அனலைஸ் இட். அந்த விருப்பத்தை உண்டாக்குகிறார். இப்ப வேகமா கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்தான். அடுத்த வார்த்தை வாசிங்க.
இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு, இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, உள்ளே கொண்டு வருகையில் ஆவியானவரால் சிமியோனுக்கு ஒரு விருப்பம் உண்டானது. எங்க போனோன்னு? ஆலயத்துக்கு போனோன்னு ஒரு விருப்பம் உண்டாகிறது. அந்த விருப்பம் உண்டான போது பைபிள் சொல்லுகிறது, இயேசு என்னும் பிள்ளைக்காக யோசேப்பும் மரியாளும் ஆலயத்திலே பலியிடுவதற்காக உள்ளே கொண்டு வருகையில், சத்தமா சொல்லுங்க, உள்ளே கொண்டு வருகையில். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 26ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று ஆவியானவரால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. வாக்குத்தத்தங்கள் முன்னமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விருப்பங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அவனுக்குள் வந்தது. திரும்பவும் சொல்றேன், வாக்குத்தத்தங்கள் முன்னமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விருப்பங்கள் முன்னமே கொடுக்கப்படவில்லை. திரும்பவும் சொல்றேன், வாக்குத்தத்தம் முன்னமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விருப்பங்கள் முன்னமே கொடுக்கப்படவில்லை. விருப்பம் கொடுக்கப்படும் போது அதனுடைய செய்கை அருகிலே வரும் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அந்த விருப்பத்தை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உனக்கு தீர்க்கதரிசின்னு ஒரு அழைப்பு தந்திருப்பார், அல்லது ஒரு சுவிசேஷகன் என்று ஒரு அழைப்பை தந்திருப்பார், வீட்டை கட்டக்கூடிய ஒரு அழைப்பை தந்திருப்பார், கிராம ஊழியம் என்கிற ஒரு அழைப்பை தந்திருப்பார், ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார், கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தந்திருப்பார். ஆனால் தீர்க்க தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் கிடைக்கும் போது விருப்பங்கள் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் விருப்பம் வருகிற நேரம் அந்த விருப்பத்தை செய்கையையும் கர்த்தர் வாசல் படிகளை கொண்டு வந்திருப்பார். நான் சொல்லுகிறேன், அந்த விருப்பத்தை கொடுத்த ஆவியானவர் இயேசுவை வாசல் படிகளை கொண்டு வந்தார். இன்றைக்கு பகல் நான் சொல்லுகிறேன், இவ்வளவு நாள் வராத விருப்பம் சிலருக்குள்ள வருகிறதற்கு காரணம் இதோ உன் வாக்குத்தத்தம் சமீபமாய் வருகிறது. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. இவ்வளவு நாள் வராத விருப்பம், இவ்வளவு நாள் வராத ஆசை, இவ்வளவு நாள் வராத எதிர்பார்ப்பு இப்ப ஏன் வருகிறது? சபையை குறித்த ஒரு வாஞ்சை ஏன் வருகிறதானால் அந்த வாக்குத்தத்தம் இதோ வாசல் படியிலே வந்திருக்கிறது. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அததான் பிலிப்பியர்ல பவுல் எழுதுகிறார், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை மட்டுமல்ல செய்கையும், சீக்கிரம் சொல்லுங்க, விருப்பத்தை மட்டுமல்ல ஆக்ஷன் சொல்லுங்க, ஆக்ஷன். விருப்பம் எங்க வருது? உள்ள. செய்கை வெளியில வருது. அப்ப இவருக்கு தேவ ஆவியினால ஏவப்பட்டு எங்க வர்றாரு? ஆலயத்துக்கு. மெதுவா சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, அவசரம் ஒண்ணும் இல்லை. எங்க வர்றாரு? ஆலயத்துக்கு வர்றாரு. அந்த விருப்பம் வர்ற கொஞ்ச நேரத்துல அவன் ஆலயத்துக்கு வர்றான். இயேசு என்கிற பிள்ளைய அவங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. நான் சொல்றேன், ஆவியானவரால் ஏவப்பட்டு அல்லது தேவ விருப்பத்தினால நீங்க எதையாவது இந்த வருஷம் செய்தீங்கன்னா நீங்க வெறும் கையோட திரும்ப வருவதில்லை. நீங்க வெறும் கையோட திரும்ப மாட்டீங்க. தேவனுடைய விருப்பம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் இப்படி சொல்றேன், தேவன் ஒரு விருப்பத்தை உண்டாக்கி நீங்க பைபிளை திறந்தீங்கன்னா வெளிப்பாடு இல்லாம அந்த பைபிளை மூட மாட்டீங்க. ஒரு வார்த்தை கிடைக்காம பைபிளை மூட மாட்டீங்க. தேவனுடைய ஏவுதலால ஆராதிப்பீங்கன்னா தேவ பிரசன்னத்தை பார்க்காம ஆராதனை முடியாது. தேவ ஏவுதலால ஒரு கிராமத்துக்கு போவீங்கன்னா அந்த கிராமம் ரட்சிக்கப்படாம நீ திரும்புவது இல்லை. தேவனுடைய ஏவுதலினாலே நீ ஒரு வீட்டுக்கும் ஒரு பட்டணத்துக்கு போவாயானால் அதனுடைய ரட்சணியத்தை உன் கண்கள் காணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் தேவனுடைய ஏவுதலினால், தேவனுடைய விருப்பத்தினால் அவன் ஆலயத்திற்கு வந்திருந்தான். அவன் ஆலயத்திற்கு வந்திருந்த போது இயேசு என்னும் பிள்ளைக்காக அவர்கள் ஆலயத்திற்கு பலியிடும்படி வந்தார்கள். அப்பொழுது சிமியோன் அந்த பிள்ளையை வாங்கி, கர்த்தருடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே சொன்ன 3 விஷயம் நான் சொல்ல போகிறேன். நல்ல கவனிங்க. தேவனே உங்கள் இருதயத்தில் அந்த விருப்பத்தை உண்டாக்குவாரானால் அந்த ரட்சணியத்தை உங்கள் கண்கள் காணும், உங்கள் கைகள் ஏந்தும், உங்கள் வாய் துதிக்கும். உங்கள் கண்கள் காணும், உங்கள் கை ஏந்தும், உங்கள் வாய் துதிக்கும். 2025வது வருஷம் தேவன் உண்டாக்குகிற விருப்பம் அது செய்கையிலே முடிய போகிறது. அது விருப்பமாகவே முடிவடைய போகிறதில்லை. அது ஒரு கதையாக முடிவடைய போகிறதில்லை. அது செய்கையிலே வரப்போகிறது. அது செய்கையிலே வரப்போகிறது. அது செய்கையிலே வரப்போகிறது. அது செய்கையிலே வரப்போகிறது. கொஞ்சம் வேகமா போறது விஷயம் இல்லை. ஆனா எல்லாருக்கும் புரியணும். தேவன் உண்டாக்குகிற விருப்பமானால் அது செய்கையில வரும். சிமியோன் சொல்றாரு, நானா வரல, நானா தேவாலயத்துக்கு வரல, என்ன ஒருவர் வரும்படி சொன்னா. அப்படி ஏவுதலினாலே வந்தவன் அந்த ரட்சணியத்தை கண்டான், அந்த ரட்சணியத்தை ஏந்தி பிடித்தான், அதை அறிக்கையும் செய்தான்.
இன்னைக்கு அப்ப நமக்குள்ள அந்த விருப்பத்தை யார் உண்டாக்கணும்? சத்தமா சொல்லுங்க, யார் உண்டாக்கணும்? தேவனே அந்த விருப்பத்தை உண்டாக்கணும். தேவனால் விருப்பத்தை பெற்றவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. தேவனால் ஒரு விருப்பத்தை பெற்ற யாரும் வெறும் கையோடு திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை. கொஞ்சம் நிமிர்ந்திருக்கலாம், தப்பு இல்லை. தேவனால் விருப்பத்தை பெற்ற யாரும் வெறும் கையாய் திரும்பி வந்ததில்லை. இல்லைங்க, நான் ஆலயத்துக்கு போனேன் ஏமாந்து திரும்பி வந்தேன்னு அவன் சொல்லலை. நான் ஆலயத்துக்கு போனேன் அங்கே யாருமே இல்லை, கதவு பூட்டி இருந்துச்சுன்னு சொல்லலை. அவன் ஆலயத்துக்கு போகவும் அங்கே இயேசு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. இதுதான் தேவனால் உண்டாக்கப்படுகிற விருப்பங்கள். தேவனால் உண்டாக்கப்படுகிற விருப்பம். நான் இப்படி சொல்றேன், இவ்வளவு நாள் வராத விருப்பம் தேவன் உங்களுக்குள்ளே உண்டாக்குவாரானால், இவ்வளவு நாள் வராத ஒரு எண்ணம் இப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளே உண்டாக்குவாரானா, ஒரு அடையாளம் வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். வெளிநாட்டை குறித்த சில தரிசனம் சிலருக்கு வந்திருக்கிறதானால் வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். இடம் வாங்கணும்னு ஒரு தரிசனம் வந்திருக்குன்னா வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த விருப்பத்தை கொடுத்தவர் அந்த ரட்சணியத்தை உங்க கண்கள் காணும்படி செய்வார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இவ்வளவு நாள் சபையை பற்றி வராத ஒரு பக்தி வைராக்கியம் சபையை பற்றி உனக்கு வருகிறதானால் சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை தட்டுங்க, வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். மிஷனரிகளை தாங்கணுங்கிற ஒரு விருப்பம் உனக்கு வருதானா, மிஷனரிகள் எழுப்பப்பட போகிறார்கள் என்ற அர்த்தம். கைகளை தட்டுங்க. இவ்வளவு நாள் வராத ஒரு விருப்பம் சிலருக்குள்ள வருகிறதானால் அந்த விருப்பம் அந்த ரட்சணியத்தை காண வைக்க போகிறது. அதுர மனதனகடகசியா உடபல் கமனா அதரா ரபல் கமனா வைடபல் கமனா. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு விருப்பம். கையில பணம் இல்லை, ஆனா விருப்பம் வருகிறது. உன் கண்கள் அதை காணும். வயசு முக்கியமல்ல, நேரம் முக்கியமல்ல. விருப்பத்தை தந்தவர் அந்த ரட்சணியத்தை காண வைக்க போகிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை 24 வயசுல இருந்து எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. 33 வயசு வரைக்கும் கல்யாணத்தை பத்தி எனக்கு தோணவே இல்லை. 33வது வயசுல இருந்து ஒரு எண்ணம், கல்யாணம் பண்ணுனா நம்ம எப்படி இருக்கணும், கல்யாணம் பண்ணுனா நம்ம எப்படி பேசணும், இந்த வீடு போதுமா, இந்த வண்டி போதுமா. இந்த விருப்பம் உண்டான ஒரு 6 மாசத்துல ரட்சிப்பு வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த கல்யாண விருப்பத்தை கொடுத்தது அவர் தான். அவர் கொடுத்த விருப்பம் அது செய்கையில் வரும். நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்ல ஊழியத்துக்காக போகும்போது நான் யோசிச்சேன், எத்தனையோ தடவை வர்றோம், ஒரு ஊழியக்காரங்களை கூட நம்ம பார்த்தது இல்லையே. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல, ஒரு ஊழியக்காரங்களோட எல்லாரையும் நம்ம பார்க்கிறோம். ஊழியக்காரங்க இந்த மோகன் சேனெல்லாம் பார்க்கலாம்ல, அவங்கெல்லாம் இப்படித்தானே போறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி திரும்பி பார்க்கிறேன், அப்படி நடந்து வராங்க. கவனிங்க கவனிங்க, நான் அவங்கள பார்த்தது இல்லை விஷயம், எனக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டாக்கினது அவர் என்பதற்கு அது சாட்சி. சில நேரம் போனை கையில் எடுத்து வச்சுட்டு அண்ணன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அவர்கிட்ட இருந்து போன் வரும். அதில் உங்களுக்கு என்னதுக்கு அல்ல இல்லையா வரணும், உங்களுக்கு என்னதுக்கு ஆமேன்னு வரும். அவர் எனக்கு பேசுறது இல்லை, அவங்களுக்கே வரணும். குழுவில் இருந்து உங்களுக்கு லோன் வந்திருக்குன்னா வரும். உங்களுக்கு இந்த வருஷம் இந்த டேன் உங்களுக்கு தான்க்கா, நான் அவளுக்கு கொடுக்காம உங்களுக்கு தர்றேன் அப்படியாக்கா அப்படின்னு சந்தோஷம் வரும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணதில் உங்களுக்கு ஏன் ஆமேன்னு வரணும். நான் எதுக்கு இதை பேசுறேன்? ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறவர் தேவனானால் அது 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 மாயையாய் போவதில்லை. அது 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 கதையா போவதில்லை. அது கதை இல்லம்மா. உனக்குள்ள அந்த விருப்பத்தை உண்ட, நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு 1000 பேருக்கு முன்னாடி பேசுறது மாதிரி ஒரு விருப்பத்தை உண்டாக்கினது தேவனானால் அது ஒரு கதையை போல ஒளிந்து போவதில்லை. You will stand before them. அது கதையா போவதில்லை.
18 வருஷம் 20 வருஷமா வாடகை வீட்டுல 6 வருஷம் இங்க 4 வருஷம் இங்க பெட்டி படுக்கையை மாத்தி மாத்தி போகிற உங்களை ஒரு நாள் வாடகை வீட்டுல உட்கார்ந்துட்டு கர்த்தர் ஒரு புது வீட்டுக்குள்ள உன்னை கொண்டு போவார்னு ஒரு விருப்பத்தை உண்டாக்கும் போது நான் சொல்றேன், அந்த விருப்பம் ஒரு கதையை போல ஒளிந்து போவதில்லை. அந்த விருப்பம் செய்கையாய் மாறும். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். அதுர மனதனகடகசியா. Everything will start as a desire. நல்ல கவனிங்க. தேவனுடைய வழிநடத்துதலை நன்கு புரிந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் விருப்பத்தில் தான் தொடங்கும். கை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. எல்லாம் விருப்பத்தில் தான் தொடங்கும். அப்படி ஒரு ஏவுதல் அவனுக்குள் உண்டானது. ஆலயத்துக்கு போகணும்னு ஒரு ஏவுதல் உண்டானது. அந்த ஏவுதல்ல போன போது அந்த ஏவுதல் அவனை வெட்கப்படுத்தவில்லை. இதுதான் மனுஷ ஏவுதலுக்கும் தேவனுடைய ஏவுதலுக்கும் இருக்கிற வித்தியாசம். தேவன் ஏவினது உண்மையானால் உன்னை அது வெட்கப்படுத்தாது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவன் சிலருக்குள்ளே விருப்பத்தை உண்டாக்குவாரானால் it will never fail you. அது உன்னை தோற்கடிக்காது, அது உன்னை வெட்கப்படுத்தாது, அது உன்னை வெறும் கையோடு திரும்பி வர பண்ணாது. ஈஸியா கற்றுக்கொள்ள போறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் 8:29 ஜெபத்தோட வாசிங்க. அப்போஸ்தலர் 8:29. கவனிங்க. ஆவியான அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆவியானவர், அதோட நிறுத்துங்க. ஆவியானவர் அது ரொம்ப முக்கியம். ஆவியானவர். அடுத்து நீ போய் அந்த ரதத்துடனே. கவனிங்க, யாரு நமக்குள்ள விருப்பத்தை ஆசையை உண்டாக்குறாருங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கியா கார் வாங்கணும்னு உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கினது ஆவியானவரா? நீங்க இப்படித்தானே எனக்கு தெரியும். எத்தனை வருஷம் உங்களை பார்க்கிறேன். ஆவியானவர். அங்க நிறுத்துங்க. ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் அங்க நிறுத்திட்டு சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்தோடு. ரதம்னா என்ன? ரதம், ரதம் சாரியட், ஆங்கிலத்தில் சாரியட். இந்த 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 எண்ணத்தை யாருக்குள்ள கொடுக்குறா? ஆவியானவர் பிலிப்புக்குள்ள கொடுக்கிறார். பிலிப்பு யார் தெரியுமா? பந்தி விசாரிப்புக்காக நியமிக்கப்பட்ட வாலிபர்களில் ஒருவன். கொஞ்சம் உற்சாகமா வாங்க. பந்தி விசாரிப்புகளில் நியமிக்கப்பட்ட வாலிபர்களில் ஒருவன். இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் கரண்டி, வாளி, சாம்பார், மீன் குழம்பு, தண்ணி, இலை, இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா எங்களுடைய கிரேக்கருடைய விதவைகள் அன்றாட பந்தி விசாரிப்பில் சரியாய் விசாரிக்கப்படலன்னு ஒரு சண்டை வந்ததுனால பரிசுத்தாவியிலும் நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து கொண்டாங்க. அந்த 7 பேர்ல ஒருவன் தான் யாரு? பிலிப்பு. அந்த பிலிப்புக்கும் ரதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ரதங்கள் ராஜாக்கள் சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். ரதங்கள் ராஜாக்கள் சம்பந்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ரதம் யாருக்கிட்ட இருந்தது? ஆகாப்பு கிட்ட இருந்தது. ஏன்னா he was a king, அவன் ராஜா, அதனால அவங்கிட்ட ரதம் இருந்தது. நீங்க அப்புறம் பைபிள்ல தேடுங்க. கொஞ்சம் என்ன கவனிங்க. அப்போஸ்தலர் 8:28 நான் சொல்லிட்டேன், கவனிங்க. அப்போ ரதங்கள் யாருடையது? ரதங்கள் யார் வச்சிருந்தாங்க? ராஜாக்கள் வச்சிருந்தார்கள். உயர்தர மக்கள் வைத்திருந்தது தான் ரதம். சாதாரண மனுஷர்களிடத்துல யார்கிட்ட என்ன இல்லை. அதனாலதான் சங்கீதம் 20 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீது மூலமாய், சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அப்ப ரதம், ரதம் என்பது மேன் மக்கள், உலக பிரகாரமாய் உயர்ந்தவர்கள் கைகளில் இருப்பதுதான் ரதம். ஆனால் இந்த பிலிப்புவுக்குள்ளே ரதத்தை பற்றிய ஒரு விருப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை பிலிப்புவுக்கு ரதம் என்றால் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ரதத்தை அவன் பார்த்திருக்காமல் இருந்திருக்கலாம். ரதத்தில் அவன் ஏறி இருக்காமல் இருந்திருக்கலாம். ரதத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ரதத்தோடு சேர்ந்து கொள் என்கிற ஒரு விருப்பம் ஆவியானவரால் அவனுக்கு உண்டாக்கப்பட்டது. கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறீங்களா? ரதத்தோடு சேர்ந்து கொள் என்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே உண்டானது. ஆனால் ரதத்தை அவன் இதற்கு முன்பதாக பார்த்திருப்பானா அல்லது ரதத்தை தொட்டிருப்பானா, ரதத்தில் ஏறி இருப்பானான்னு தெரியாது. ஆனால் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று ஆவியானவர் சொல்லுவதற்கு முன்பதாக வேறு ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது? 28வது வசனம் வாசிங்க. 28வது வசனம். மந்திரி திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அப்ப நல்ல கவனிங்க. மந்திரி தன் ஊருக்கு திரும்பி போகும்போது எதன் மேல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான்? ரதத்தின் மேல் உட்கார்ந்து. அப்ப நல்ல கவனிங்க. ரதம் வருகிற நேரம் ரதத்தை பற்றிய விருப்பத்தை பிலிப்புவுக்குள்ளே கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஒருவேளை தேவன் தரக்கூடிய விருப்பங்கள் உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத விருப்பங்களாக இருக்கலாம். தேவன் தரக்கூடிய சில எதிர்பார்ப்புகள் உங்க வாழ்க்கையால தொட முடியாத சில
விருப்பங்களாக இருக்கலாம். ஆனால் தந்தது தேவனானால் அந்த ரதத்தை நீங்கள் காண்பீர்கள், அந்த ரதத்தை நீங்கள் தொடுவீர்கள், அந்த ரதத்தில் அவன் ஏறி உட்காரவும் செய்தார். இந்த காலையில எத்தனை பேருக்கு புரியுது? உங்க சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கலாம், உங்க மனநிலைமைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கலாம். ஆனால் விருப்பத்தை உண்டாக்கினது தேவனானால் சிலர் அந்த ரதத்தை தொட போகிறீர்கள், சிலர் அந்த ரதத்தை காண போகிறீர்கள், சிலர் அந்த ரதத்தில் ஏறி உட்கார கர்த்தர் உதவி செய்வார். கை தட்டி வாய்களை திறந்து 2 நிமிஷம் ஸ்தோத்திரப்படுங்க. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். ஓ ராபா ஷராபா ஹதனமன ஹம்தல் கமனதியா உடபல் கமன அல்தல்ஸ்மனா தியாந்தலபா. 2 நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தேவனே அந்த விருப்பத்தை உண்டாக்குவாரானா? அவன் வாழ்க்கைக்கும் அவன் பார்த்ததுக்கும் சம்பந்தமே இல்லை, அவன் வாழ்க்கைக்கும் அவன் உணர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த விருப்பத்தை உண்டாக்கினது தேவனானால் அந்த ரதத்தை அவன் கண்கள் கண்டது. அந்த ரதத்தை தொட்டான். ஏறு கவனிங்க, ஊழியன்னா என்னன்னு கூட தெரியாது, பிரசங்கிப்பதுன்னா என்னன்னு கூட தெரியாது, பாட்டு பாடுறதுன்னா என்னன்னு கூட தெரியாது. இங்க கவனிங்களே, எங்க சபையில